செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் ஒளி மிகுந்த புது வரலாற்றை இளைஞரணி படைக்கட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இருண்ட காலத்தில் இருந்து இந்தியாவை மீட்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாநாடு தொடர்பாக அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையை பொறுத்தவரையிலே திமுக தொண்டர்களுக்கு பல முக்கியமான விஷயங்கள் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையிலே தம்பி உதயநிதி அழைக்கிறார். கழக உடன்பிறப்புகளே, சேலத்தில் நடைபெறக்கூடிய இளைஞரணி மாநாட்டில் திரண்டிடுவீர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் முன்பே சொன்னது போல கடலில்லா சேலம் மாவட்டம் கருப்பு சிவப்பு கடல் ஆகட்டும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் ஒளிமிகுந்த புது வரலாற்றை இளைஞரணி படைக்கட்டும் என்றும் அவர் இந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். வழக்கமாக உடன்பிறப்புகளுக்கு மடல் எழுதுவது அவரது வழக்கு. இந்த திமுக இளைஞரணி மாநாடு வரக்கூடிய 21ஆம் தேதி சேலத்திலே நடைபெறவிருக்கிறது. இந்த சேலம் மாநாட்டில் திமுகவினர் அனைவரும் திரண்டு அந்த மாநாட்டை ஒரு வெற்றி மாநாடாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுல பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கடந்த கால வரலாறுகள் பலவற்றையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். குறிப்பாக தற்போதைய தமிழக முதலமைச்சர் திமுகவினுடைய இளைஞர் அணியிலிருந்து வந்தவர் என்பதனாலே அவர் இளைஞர் அணியில் இருந்தபோது செய்த பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மீண்டும் ஒரு தாய்மொழிக்கு திரும்புவது போன்றான ஒரு உணர்வை தனக்கு தருவதாகவும் அவர் உணர்ச்சி பொங்க தன்னுடைய கட்சியினருக்கு அந்த மடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் மாநிலங்களின் உரிமைகள் பலவும் பறிபோய்விட்டதாகவும், கல்வி உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமை, அதே போல சட்ட உரிமை என மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசு அபகரிக்கும் போக்கு தொடர்வதையும், ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அராஜக போக்கு மிகுந்து காணப்படுவதையும் எதிர்க்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு போட்டியாக நியமன பதவியில் உள்ள ஆளுநர்களை வைத்து அரசாங்கத்தை நடத்த நினைக்கும் எதேச்சதிகார போக்கு என்பது மாநிலங்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்திய அரசியல் சட்டத்திற்கே எதிரானது என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியினருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆளுநர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட உயர்ந்த பொறுப்புக்கு சிறிதும் தகுதி இல்லாதவர்களாக மலிவான தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் காண்கிறது எனவும், ஆன்மீக உணர்வுகளை அரசியலாக்கி மதவெறியை தூண்டுவது, ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திணித்து தமிழ் உள்ளிட்ட அவரவர் தாய்மொழிகளை அதன் பண்பாட்டை சிதைப்பதும், திருவள்ளுவரில் தொடங்கி தெருவில் நடந்து போவோர் வரை எல்லோர் மீதும் காவி சாயத்தை பூசுவது என்பதை மத்திய ஆட்சியாளர்களே முன்னின்று செய்கின்ற மூர்க்கத்தனமான அரசியலை ஜனநாயக வழியில் முறியடிக்கும் வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியினருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஜனநாயகத்தை காத்திடவும் மாநில உரிமைகளை மீட்டெடுத்திடவும் வலுவாக திரண்டு வாரீர் என்று திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து சேலம் மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியினருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.